கொண்டு வச்சு சேர்த்துறாங்க. ஏய் குண்டோதரா பாதத்திலே பணிந்தபடியா கலையாத கல்வியும் குறையாத வயதும் உனக்கு கபடி வாடாத நட்பு ஒரு கண்டாத வளமையும் குண்டாத இளமையும் உனக்கு கழிவினிலாத உடலுமே உலகத்துல இலைகள் இருக்கிறது. ஆமா, எந்த இலை பெரிய இலை? வாழை இலை. வாழை இலை இருக்கிறது உலகத்துல பெரிய இலை வாழை இலை. எல்லாம் வளர்க்கக்கூடியங்க வளர்த்தால் ஒரு 20 பேர் கூட ஒரு கீத்து போட்டு சாப்பிடலாம் ஒரு இலையில. அது பெரிய இலை கிடையாது. நல்லது கெட்டது அனைத்துக்கும் முக்கியமான ஒரு இலை. அந்த இலை இல்லாத எந்த விசேஷமும் நடக்காது. உலகத்துல பெரிய இலை முக்கியமான இலை இருக்குது. என்னதான் இலைங்க அது? அதுதான் வெற்றிலை. வெற்றிலை. உலகத்துல வெற்றிலை இல்லாத எந்த விசேஷம் எந்த காரியமும் நடக்காது. உலகத்துல பெரிய இலை வெற்றிலை. வெற்றிலையை சுவைக்கக்கூடிய ஒரு இலை போடுவாங்க. ஆமாங்க. அது என்ன இலை? புகையிலை. முதல் எழுத்தை நீக்கி இருக்க முடியாத எழுத்தை வரிசைப்படுத்தி பார்க்கலாம். கைலை எப்பொழுது வருவார் மரமக்கடவுள் வேண்டுமான வரத்தை தருவார் அப்படி என்று எதிர்பார்த்த வண்ணமா இருக்காங்க. அப்பறாரு அப்பிங்கிறாரு. கண்ணூர் கண்ணு விட்டுங்கிறாரு மகரிஷி. ஆனா தூர்வாருங்கிறாரு. தூர்வாச மகரிஷி. அது தும்மிங்கிறாரு. தும்புறாரு நமக்கு கடைக்கோட்டில இருக்கிறாரு ஒருத்தவரு. கலைக்கோட்டு முனிவர். ஆமாங்க. அவையாரு அதை வந்து உட்காந்துங்கிறாங்க. ஆமாங்க. அத்தண்டமான பேர்களும் 63 நாயன்மார்களும் எப்பொழுது பரமக்கடவுள் வருவார். என்ற
நக்கி ஆட்டம் பிடிப்போம் ஆளின் பால் உண்போம் இவன் காட்டிலே குடியிருப்பான் அக்காலை ஏறுவோம் அக்காலை யாருன்னா மாமனார சும்மா இருப்பான் அந்த நேரத்துல அக்கா கூட படுத்திருப்பானே அக்காலை ஏற முடியும் அந்த நேரத்துல என்ன சொல்றேன் அக்காலை ஏறுவான் பரமக்கடவில் ஏறக்கூடிய வாகனம் இருக்கிறது ஆமா வெண்மையான ரிஷப வாகனம் காளை வாகனம் காளை வாகனம் அக்காலை ஏறுவோம் மானை கரம் பிடிப்போம் மான்மழு சூளத்தை கரம் பிடிப்போம் சொக்காலை இடபாகம் சொரிக்கிறோம் சொக்காலை இடப்பாலத்துல வச்சோம் சொக்கம்மாள் என்று சொல்லும்படியான உமாமகேஸ்வரியை இடபாகத்திலே தரித்தோன் ஆட்டம் பிடிப்போம் நாளின் பால் உண்போம் இவன் காட்டிலே குடியிருப்பான் விளக்கம் புரியலைங்க 5 டூவல்லால் நான் இருப்பதோ காடு சுடுகாடு நான் ஏறுவதோ மாடு வெண்மையான ரிஷபவாகனம் சொல்லும்படியான மாடு நான் எடுப்பதோ ஓடு இரு ஓடு நான் அணிவதோ தோடு குடல் என்று சொல்லும்படியான தோடு நான் கொடுப்பதோ வீடு பக்தருக்கெல்லாம் முத்தி என்று சொல்லும்படியான வீடு 5 டூ அடித்தாள் இப்பொழுது வந்திருக்கிறேன் இந்த கைலாயத்திலே இருந்து மாட்டுக்கோன் தங்கை மதுரை வீட்டோ தில்லை நகர் ஆட்டுக்கோனானுக்கு பெண்டாகினால் இதை நீங்கள் யாரும் கேட்டதில்லையோ குட்டி மறிக்கை ஒரு கோட்டானையும் பெற்றெடுத்தால் கட்டுமணி சிற்றெடுத்தால் ஒண்ணு விளக்க முடியலைங்க மாடாடுகளை மேய்த்த நாராயணனுக்கு தங்கை உமா மகேஸ்வரி இந்த பரம கடவுளுக்கு ஒரு மங்கை குட்டி மறிக்கை ஒரு கோட்டானையும் பெற்றெடுத்தாங்க குட்டி மறிக்கை கோட்டா ஆந்த எல்லாம் பெற்றெடுக்கிறாங்க இந்த ஊரு 2 பிள்ளையை பெத்தா அடங்கா 2 கண்ணும் தெரியாதவன் பாண்டியன் அவையிலே சென்று ஐயா மன்னா எவ்வளவோ புலவர்கள் அமர்ந்திருக்காங்க நம்ம அவையிலே எனக்கு 2 கண்ணும் தெரியாது நானும் 2 புலமை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படின்னு பாண்டிய மன்னனிடத்தில் இந்த புலவன் சொல்றான் மூப்பான் மழவும் 100 ஆறினரு சக்கரமும் பார்ப்பான் கதையும் பறிபோச்சோ இதை கேட்பார் யார் பலிமிகுத்து திறமகுத்து வாரணத்தை ஐயோ சின்ன எலி இழுத்து கொண்டு போகுதே என் செய்வேன் எப்படிங்க ஆக்கல் அடித்தல் வடத்தல் பிரம்மா விக்னூரத்தல் ருத்திரன் 3 கத்தார்கள் உலகத்திலே பெரிய தெய்வம் அப்படி இருந்தோம் பரம கடவுளிடத்திலே இந்த சூழ முக்கியமான ஆயுதம் இருக்கிறாங்க பிரம்மாவிடத்திலே ஏதாவது முக்கியமான ஆயுதம் இருப்பார் கடலிலே சர்ப்ப ஜெயத்தின் இருக்கும்படியான நாராயணத்திலே சுதர்சனம் சொல்ல முடியாத சக்கரம் இருக்க 3 கத்தார்கள் இடத்திலே 3 முக்கியமான ஆயுதம் இருக்க வலிமை பொறுத்திருக்க முடியாத அந்த யானையை சின்ன எலி இழுத்து கொண்டு போகுது ஐயா சின்ன எலி எடுத்து போகுதையா இழுக்காதுன்ற யானை பெரிய ஜீவன் யானை என்பது பெரிய ஜீவன் எலி என்பது சின்ன ஜீவன் அது காத்து பட்டல ஓடிடும் அந்த எலி எப்படி யானை எலி இழுக்கும் பரம கடவுளுக்கு மூத்த குமாரன் யார் தெரியுமா ஆமாம் விநாயக பெருமான் விநாயக பெருமானை பாத்துக்கிறியா பாத்துக்கிறேங்க அவனுக்கு என்ன முகம் யானை முகம் அவன் யார கூடிய வாங்கணும் என்ன எலி வாங்கணும் அப்ப யாரை ஏத்தும் பார்த்து அதான் வச்சு பாடிக்கலாம் கண்ணு தெரியாது அப்பேருக்கு வந்த ஆணைமுகம் மனத்திற்கும் யான விநாயக பெருமான் எனக்கு ஒரு பிள்ளை இந்த குட்டி மறிக்கண்ணி ஆட்டுக்குட்டி ஒரு வீட்டுல 2 பிள்ளை இருக்குதுன்னா இருந்தால் சின்ன குழந்தைய தாய்மார்களோ மற்றவர்களோ கண்ணே உடனே சின்ன குட்டி உடனே கண்ணு அப்படின்னு கூப்பிடுவார்கள் அப்பேருக்கு வந்து எனக்கு ஒரு சின்ன குட்டி இருக்கான் யார் அது அவன் எங்க இருக்கான் சென்னி மலை வேளனுக்கு சேர்ந்த கொம்பு 2 உண்டு கன்னிக்குற வள்ளியர்க்கும் கால் இல்லை ஆட்டுக்கு கொம்பில்லை ஆனைக்கு கால் இல்லை இதை பாட்டுக்குள்ளாரா இங்க பெருமானுக்கு 2 கொம்புடா தப்பி ஆமா ஒரு ஆடு மாடு முட்டுவாரு கொம்பு வச்சுக்கணும் எங்க முருகென்றால் அழகென்றால் முருகு சரிதான் அவருக்கு எங்க கொம்பு முளைச்சுக்குது முருகனுக்கு எத்தனை பேர் தெரியுமா நிறைய பேர் கந்தன் கடமன் கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் என்ன நிறைய பேர் இருக்கு அதுல வேலவனும் ஒரு பேரு ஆமா வேலவன் பேர எழுத்தாள வேலவனு போடு 2 கொம்பு வரும் ஆமா 2 சுழி கொம்பு வருது அதத்தான் வச்சு அந்த கண்ணு தெரியும் பாடு கொம்பு 2 சுழி சென்னி மலை வேலனுக்கு சேர்ந்த கொம்பு 2 உண்டு முருகனுடைய மனைவியாக இருக்க நம்பிராஜன் மகள் வள்ளி நாயகத்துக்கு காலு கிடையாது ஆமா அவங்க சூத்தால வந்து போவாங்க வள்ளியை நாங்க நேரா பாக்குறோம் சிலாபடியில பாக்குறோம் முருகர் அருகாமையில் அழகா இருக்கிறாங்க அவங்களுக்கு எங்க கால் இல்லாம போச்சு அவங்க கால் இருக்குது ஆமா ஐயா அந்த அம்மாவுக்கு கால் இருக்கு அந்த அம்மா பேரை எழுத்தால போடு வள்ளி கால் வருதா வரலைங்க அதத்தான் பார்க்கணும் ஆட்டுக்கு கொம்பில்லை எங்க வீட்டுல 7 ஆடுக்குது 13 கொம்புக்குது ஒரு கொம்பு ஓடிச்சு அந்த மேயர் ஆடு
தமிழ் அந்த காலத்துல பெரியவங்க ஆமா எங்கே ஆன சத்தம் கேக்குது கேட்கிறது ஆனை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே ஆனை என்றால் கால் வராது யானை என்றால் கால் இப்போதைக்கு போட்ட ஒரு நாலு அடவுல வந்தது அதுபோலவே அழகான பிள்ளை எனக்கு ஒரு பிள்ளை இருக்க முக்கியமான 2 பிள்ளை எனக்கு ஆமாங்க இந்த 2 பிள்ளையும் நம்ம இருந்து உலகத்துல முக்கியமான ஆளுங்க அழகு வாய்ந்தவன் ஒருவன் ஒரு பிள்ளை அமைதியான பிள்ளை ஒருவன் ஒரு பிள்ளை இந்த அமைதியான பிள்ளை இல்லாமல் ஏய், வாயடி, ஆய். போட்டோ என்ன பேசுறேன் போட்டோ எடுத்து காட்டுறேன் அமைதியான பிள்ளை இல்லாமல் உலகத்துல எந்த காரியமும் நடக்காது அவன் தான் அவனை வச்சுதான் எல்லா காரியத்தையும் முதல்ல வைத்து எல்லா காரியத்திடங்களா இருக்க முடியாது அந்த அமைதியான பிள்ளையை வச்சுதான் ஆமாங்க உலகத்துல எந்த காரியமும் தொடங்குவார்கள் பேருக்கு அந்த விநாயக பெருமான் எனக்கு ஒரு பிள்ளையும் வேளவன் ஒரு பிள்ளையும் 2 பிள்ளைகள் இருந்து யார் என்ன செய்தீங்க எனக்கு 2 மனைவிகள் கூட 2 பொண்டாட்டியா ஏன் உனக்கு 2 பொண்டாட்டியா ஒரு பொண்டாட்டிக்கு சூத்துக்கு சுண்ணாம்பு வாய்க்கும் புடவை எடுத்து தர முடியல ஏய் 2 மனைவிகள் 2 பொண்டாட்டி என்ன பார்த்துட்டு தான் மாமியாக்காரிங்கெல்லாம் மருமகளை சொல்றது என்னனுங்க அவளும் ஒரு நேரத்துக்கு மாமியாவா ஆவான்னு தெரியல மாமியா முந்தியா மருமக முந்தியா சொல்லு பாருமா ஏம்பா மாமியா முந்தியா மருமக முந்தியா அட மாமியார் தாங்க முந்திய மாமியார் இருந்தா ஒரு மருமகளை பார்த்து கட்டிட முடியும் அவங்களும் ஏற்கனவே ஒரு மருமவளா தான் வந்திருக்கும் ஆமா அப்புறம் யாரு முந்திய மருமக தாங்க முந்திய அவங்க மருமக முந்தி ஆமா அந்த மாமியாருக்கு தானே அவங்க மருமவளா வந்திருக்காங்க மாமியார் தான் முந்திய கேதா சைலண்ட் இதுதான் தம்பி முரசாரா தெரிய கதை இது உண்மைதான் கோழி முந்தியா முட்டை முந்தியான்றதும் மாமியா முந்தியா மருமக முந்தியான்றதும் ஆமாங்க அது போல தம்பி இது வரையிலும் என் மனைவியை கீழே இறக்கி விட்டதே கிடையாது ஒரு மனைவிக்கு பாதி சரீரத்தை இடம் கொடுத்திருக்கின்றேன் அதான் உமா மகேஸ்வரி ஒரு மனைவியை தலை மேல வச்சுக்கிறேன் ஆமாங்க நான் தம்பி நேத்து வந்தவளை தூக்கி தலை மேல வச்சு ஆட்டுறேன் யாருங்க என்ன வச்சுதான் உன் வயிற்றுதான் ஆமா ஒருவள் கங்கை ஒருவள் உமா மகேஸ்வரி நபாகத்திலே வைத்திருக்கின்றோம் 2 மனைவி இருந்தோம் 2 திறமையான பிள்ளை இருந்தோம் கல்லறிப்பட்டும் காலுதைப்பட்டும் காலனு காலால்களும் கடிந்தும் பில்லறிப்பட்டும் திறவனை சுமந்தும் வேலினல் உடல்நிறுத்து போட்டுவோம் கையால் சிறம்படிப்பட்டும் மெல்லியர் இருவரை சுமந்து அல்லும் பகலும் பிச்சை எடுத்துண்ணும் உண்ணும் அலைகடல் விஷத்தை உண்ணும் அனந்ததோர் கரத்தினால் முளை கொடுத்தனுக்கு அன்பெரும் பிள்ளை நெல்லவன் போலவே வெட்கமில்லாமலே மகத்தின் திருச்சங்காடு உள்ள எம்பியான் அர்த்தனாரி சொன்னார் தன்னை
பனியம்புள்ள கறி கீரிப்புள்ள கறியா? மனித பிள்ளை கறி. மனித புள்ள கறி உனக்கு யாரு அறுத்து வச்சது? எனக்கும் ஒருத்தன் அரிச்சு போட்டோம், நானும் சாப்பிட்டேன். யாரென்றால் யாரென்றால் தெற்கே இருக்கும் யாரன் திருத்தங்காட்டிலே காட்டிலே இருதொண்டன் வெண்காட்டு நங்கை. பெண்காட்டு நங்கை வெகு நாட்களாக வில்லை இல்லாது இந்த பரமக்கடவுள் அருளாலே அழகான ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை பிறந்ததிலே இருந்து கணவனும் மனைவியும் ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு அன்னதானம் விட்டு அன்னதானம் 1000 பேருக்கு 1000 பேருக்கு போஜனம் செய்யவும் ஒரு நாள் தவறாமல் இடைவிடாமல் 1000 பேருக்கு போஜனம் இட்டு வருவதை பார்த்து இவரை நாங்கள் சோதனை செய்ய வேண்டும் அப்படி என்று இந்த உருவை மாற்றி சங்கமரா போன சங்கமரா போனோம்னா இல்லறத்தான் ஒருவன் துறவரத்தான் ஒருவன். எப்படிங்க அது? பிச்சைக்காரன்ல 2 பேர் பார்த்திருக்கோம். சட்டை கட்டெல்லாம் நெல்ல துணிலாம் கட்டின்னு வருவான் ஒரு பிச்சைக்காரன். கையில யானை எடுத்து வரான், தோல்ல பை மாட்டி வருவாரு. அவன் ஒரு பிச்சைக்காரன். அவன் இல்லறத்தான். துறவரத்தான்னா ஒரே கோமணம் மட்டும்தான் கட்டி வருவாரு. வேற எதுவுமே இருக்காது. காலையில போவான், கொட்டையோ குளமோ குளிச்சு கரை ஏறி வருவான். அவன் கையில எதுவுமே கிடையாது. இந்த பூமியை தீத்தி அரகரா மகாதேவானிடுவோம். ஏன் இந்த பூமியை தீத்திடுறது? எதற்குங்க? இந்த பூமியில பிறந்தவன் யாரா இருந்தாலும் இந்த பூமிக்கு தான் எரியாகும். உண்மைதாங்க. அதுக்காகத்தான் இந்த பூமி மண்ணை தீத்திடுவது. ஏன்? நீரில்லா நெற்றிப்பாள், நிலவில்லா உண்டிப்பாள், ஆறில்லா உருக்கு அழகுபாள், மனக்கொடி இல்லா மனையம்பாள், உடன்பிறப்பில்லா உடம்புபாள், இனக்கொடி இல்லா இனமுபாள் என்பார்கள். காலையிலிருந்து ஆடவராயிருந்தாலும் பெண்களாயிருந்தாலும் முகத்தை அலம்பி திலர்தன் சொல்ல முடியாத குங்குமமோ விபூதியோ நெத்தியில வைக்கணும் வேண்டும். அதுக்காகத்தான் அவன் இந்த மண்ணை தீத்தி நெத்தியில அரகரா மகாதேவா இடுவது. அவன் துறவரத்தான். அவன்கிட்ட எதுவுமே இருக்கு கிடையாது. துறவரம் பூண்டியும் சங்கமராக சென்று ஆத்தி மரத்தின் கீழ் அமர்ந்திருக்க அந்த நகரத்துல ஒரு பிச்சைக்காரனை கூட வர வைக்க முடியவில்லை. தன்னந்தனிமையா இருக்கிறேன். வெண்காட்டு பார்த்ததையும் மன்னா நம்ம அரண்மனையில ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்து போஜனம் அருந்துவார்கள். இன்றைய தினத்திலே ஒருவர் கூட வரவில்லை. ஒரு ஆளாகிலும் நமது நாட்டில் அரண்மனைக்கு வந்து போஜனம் அருந்தினால் நாம மறுபடி விரதம் முடிக்கலாம். அப்படி என்ற உடனே திருதொண்டன் பார்த்தேன் வெண்காட்டு நங்கை இடத்திலே உத்தாரம் பெற்று நகரத்தை வளம் வருகிறார். ஆத்தி மரத்தின் கீழே இருக்க முடியாது. இந்த செங்கமர பார்த்துட்டு ஓட்டுமா ஓடி வந்து என்னுடைய பாதத்திலே வந்து விழுந்து, ஐயா நீ ஒரு நாட்டுக்கு அரசன் போல் தெரிகிறது. இந்த சங்கமர் இந்த பிச்சைக்காரன் காலில் வந்து எதுக்கு விழுறீங்க? ஏன் விழுறேன்? ஐயா சங்கமதியாவா ஒரு நாளைக்கு 1000 பேர் என் வீட்டுல வந்து போஜனம் மறந்துவார்கள். இன்றைக்கு ஒருவர் கூட வரவில்லை. நீங்க எழுந்தருள வேண்டும். என் வீட்டுல வந்து போஜனம் மறந்த வேண்டும் அப்படின்னு சாப்பாட்டுலயும் 2 பேர் இருக்கான். அதுலயும் ஆமா புளியாப்பக்காரன் ஒருத்தவன், பசியாப்பக்காரன் அதுலயும் ஆமா. பெரியவரே நேத்திய பழையது இருக்குது சாப்பிடுறியான்னா அவன் பசியான ஆளந்தான் 2 கை நீட்டிக்கமா. இன்னைக்கு எனக்கு 8 படியாதான். அதுதான் போடுமா நான் சாப்பிடுவாரு. நல்ல மீனக்கறி ஆக்கி வச்சுக்கிறியா? அவரு புளியாப்பக்காரர். அவரு கேப்ப சாப்பிடுறான்னா மீனக்கறி ஆக்கி வச்சுக்கிறாரு போல கூப்பிடுறாரு. அவன் புளியாப்பக்காரன். உண்மைதாங்க. அது போலவே ஐயா உன் அரண்மனையில என்ன பதார்த்தம் செய்து வச்சிருக்கிறாய்? என் வீட்டுல பூசணிக்காய் பொரியல் செய்து வச்சிருக்கேன். அந்த காலத்துல பூசணிக்காய் தான் பொரியல். ஆமா, கல்யாண பூசணிக்காய் தான் சாம்பார். வேற கன்யா முன்யாம் பொரியல்லாம் கிடையாது. கேட்டு பாரு ஐயாவை. அவர் கல்யாணத்துக்கு என்ன போட்டாங்க? பூசணிக்காய் நெல்ல பூசணிக்காய் தான்டா பொரியல். கல்யாண பூசணிக்காய் தான் சாம்பார். வேற எதுவும் கிடையாது. இப்ப கன்யா முன்யானு பொரியல் போட்டுதான் கன்யா முன்யானு வியாதி வந்துருது. கல்யாண பூசணிக்காய் சாம்பார், நெல்ல பூசணிக்காய் பொரியல். ஐயா அது விநாயகனுடைய தொப்பை நான் சாப்பிடுற பழக்கம் கிடையாது. அப்படியா? புடலங்கா வறுவல் செய்து வச்சிருக்கேன். பரம கடவுள் மேலே விளையாட முடியாத பாம்பாச்சு பாம்பு கறி நான் சாப்பிடுற கடவுள் கிடையாது. அப்படியா? சரி. பாவக்காய் செங்கலோட வறுத்து வச்சிருக்கேன். அது பரம கடவுள் போட முடியாத ருத்ராட்சமாச்சு நான் சாப்பிடுற பழக்கம் கிடையாது. எப்படி என்று 32 விதமான பதார்த்தத்தையும் சொல்லி கொண்டு அதுக்கு எதிர் வார்த்தை சொல்லி வந்தேன் உரைக்க. ஐயா நீங்க என்ன பதார்த்தம் என் வீட்டுல செய்து வைத்திருந்தா நீங்க வந்து சாப்பிடுவீர்கள்.
நான் கேட்க முடியாத பதார்த்தம் உன்னால கொடுக்க முடியாது வேற யார் நைட்டு போய் சாப்பாடு போடியா போடுங்க அப்படி என்ற உடனே தெரிவிக்க ஐயா சங்கமதேவா ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய ஆளு ஒரு வயதுக்கா போட முடியாது கேளுங்க ஐயா அப்படியா தெரிவிக்க தடை என்பது கிடையாது தடை கிடையாது கேளுங்க ஐயா ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் ஒரே பிள்ளையா இருக்கணும் இருக்க வேண்டும் அது 5 வயது பிள்ளையா இருக்கணும் அதுக்கு மேல வயசாயிடுச்சுனா கறியை கடிக்க முடியாது பள்ளிக்கு நசிவா இருக்கும் 5 வயது பிள்ளையா இருக்கணும் இருக்க வேண்டும் அது அன்போடு பள்ளிக்கூடத்திலே படித்து வர வேண்டும் தாயின் தந்தையை அழைத்து வர வேண்டும் வாசன திரைவத்து போட்டு அதை குளிப்பாட்டணும் தங்க தாம்பழ தட்டுல அந்த குழந்தையை வளர்த்த வேண்டும் சிரித்த முகத்தோடு தாய் தலையை பிடிக்கணும் சிரித்த முகத்தோடு தந்தை கடுத்தா இருக்கணும் அறுத்து 32 விதமான பதார்த்தம் செய்து என் அரண்மனையிலே வைத்து விட்டு என்னை அழைத்தீரானால் நான் வருவதற்கு தடை கிடையாது என்னடா என்ன செய்ய போறோம் இதெல்லாம் கடவுளையோ அப்ப கூட தாயை சிரிச்சு முகமா பிடிக்குமா தந்தை சிரிச்சுக்கினே இருக்கணுமா இது மாதிரி கேக்குறாங்களா உன்ன நான் என்ன கேட்டேன்னா நீ தான் கேட்டப்ப அவன் ஏன் தரேன் எதை கேட்டாலும் தருகிறேன் என்றான் என்று அப்படியா ஐயா சங்கமதேவா இந்த இடத்திலே அமர்ந்திருங்கள் நீங்க கேட்க முடியாத பதார்த்தத்தை நான் அரண்மனையிலே தயார் நிலையில வைத்துவிட்டு உன்னை வந்து நான் கூப்பிடுறேன் போய் போறேன் ஆமா அப்படி என்று சிறுதண்டன் சார்ந்தான் அவன் பிள்ளையை கொண்டு வந்து எப்படி அர்த்தம் தெரியவில்லை ஓடி வந்து ஐயா சங்கமதேவா வாருங்கள் அரண்மனைக்கு போஜனம் தயார் நிலையில இருக்கின்றது சாப்பிடுங்க அப்படின்னு ஒண்ணு அவன்கிட்ட என்ன சொல்றேன் என்னங்க ஐயா என் பசி வேலை தவறி போச்சு பசி எடுக்கல பசி புளியாப்பா எடுக்கிறது பசி வேலை தவறி போச்சு ஆமா சற்று நேரத்துக்கே முன்ன இருந்தா அதிகமா சாப்பிட்டிருப்போம் பசி இருந்தது பசி வேலை தவறி விட்டது வேற ராகிலும் விட்டு கொண்டு கத்தி எடுத்தா குச்சிரும் ஒண்ணு நானா இருந்தா ஏன்பா புள்ளைய அறுத்து வச்சிட்டான் பசி வேலை தவறிட்டா எப்படி சாப்பிடுறது உடனே உள்ளூர் ஜனத்தோடு ஐயா பாருங்கள் ஐயா என்ற உடனே அரண்மனைக்கு போனோம் நான் போன ஆலயத்திலே ஒரு ஆளு ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனா என்ன கொடுப்பாங்க கை கழுவ தண்ணி கொடுப்பாங்க கை கிளம்பி போய் உட்காந்து 3 இலை போட சொன்னேன் பைசல் எதுக்கு 3 இலை போட சொன்னேன் 3 இலை போட சொல்றதுக்கு காரணம் எப்படிங்க தாய்மாரெல்லாம் இருக்காங்களே ஆமா அவங்க எல்லாம் அண்ணன் தம்பி அவங்க அப்பாவோ அவங்க வீட்டுல இருந்து யாரும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா பதார்த்தத்தையும் கிட்ட கொண்டு வந்து வச்சு சாப்பாட்டை போட்டு அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க அண்ணன் எப்படி இருக்கிறாங்க அண்ணன் பசங்க எப்படி இருக்கிறாங்க ஆமா சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பாடு போடுவாங்க ஆம்பளை அங்க ஒருத்தவன் அண்ட வீட்டுக்காரன் போயிட்டா ஒரு குத்து சாப்பாடை போட்டு ஆம்பளை கிட்ட பேச போயிடுவாங்க அவன் சாப்பிட வந்தவன் பாதி கூட சாப்பிட மாட்டான் ஆமா சாப்பிட்டுட்டு இன்னும் வருவாங்களா கையை காஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு கையை கழுவி போடுவோம் உண்மைதாங்க அப்பா அவங்க வீட்டுக்காரனும் ஒரு இலையில உட்காந்தா பக்கத்துல உட்காந்து சாப்பிட ஆமா அப்பா சிறுதொண்டா நீ ஒரு இலையில அமரு அவன் என்ன நினைக்கிறான் நம்ம பிள்ளையா இருக்கு சொல்லிட்டு இந்த சாமியாரு நம்மளே சாப்பிட சொல்றாரு ஒரு இலையில அமர்ந்து அம்மா வெண்காட்டுலங்க இன்னும் ஒரு இலை சும்மா இருக்கிறது உனக்கு பிள்ளை இருக்குதா சுவாமி என் பிள்ளை சீரானும் கல்வி கூடத்திலே படித்து வருகிறான் அம்மா நான் பிள்ளை இல்லா வீட்டிலே நான் போஜனம் அருந்துவது கிடையாது உன் பிள்ளையை கூட்டுக்குவா நாங்க 3 பேர் உட்கார்ந்து மூக்க பிடிக்க சாப்பிடுவோம் புள்ளி அட்டு வச்சேன் அந்த வீட்டுல சாப்பிடக்கூடாது அப்படியா அந்த அம்மா குழந்தை இருக்குன்னு சொல்லுவாங்க மெப்புக்கு சொல்லுவாங்க அதே போலதான் நான் மெப்புக்கு சொல்றேன் அந்த வெண்காட்டு நங்கை வாயற்படியிலே போய் நின்று கல்வி கூடத்தை பார்த்து கண்ணே சீராளா ஏன் கூப்பிடுறாங்க சாமியார் அப்பனாலும் ஒரு வாய் சாப்பிட மாட்டாரா அப்பா சீராளா அம்மா கூப்பிடுறா வாடா உனக்கு பசி எடுக்கலையாடா அம்மா ஊட்டி உருண்டா வாடா என்று பசி வேலை தவிர்த்து வாடா கண்ணு அப்படி என்ற உடனே இந்த சாமியார் காதல கேட்கிற மாதிரி கூப்பிடவும் உடனே கல்வி கூடத்திலே இருந்து சீராளன் பையை தூக்கி தோல் மேல போடுது ஓடி வரக்கூடிய பிள்ளையை பார்த்தவள் கட்டி முத்தமிட்டு கழிப்படையம் ஆனா உள்ள இருந்த சாமியார உள்ளகர் ஆமா திரும்பி பார்த்தா சாமியாரும் கிடையாது அங்க போட்ட இலையும் கிடையாது ஐயோ நீ ஏண்டா வந்தவர் கடவுள் போல் தெரிகிறது அப்படின்னு இந்த குழந்தை அடிக்க ஆரம்பிக்க உடனே சக்தி சமேதனாக ரிஷப வாகனத்திலே இருந்து அப்பா சிறுதொண்டா நான் தான் பரம கடவுள் வந்திருக்கின்றேன் உமா மகேஸ்வரனோடு உமா மகேஸ்வரியும் இருவரும் ரிஷப வாகனத்திலே வந்திருக்கோம் இந்த பிறவியிலே உனக்கு மோட்சம் கொடுக்க வந்திருக்கின்றேன் முன் பிறவியிலே கர்ணனாக பிறந்தீர்
கர்ணனாக பிறந்த 32 தானத்துல ஆமா அன்னதானம் போதனை யாருக்கும் அவங்ககிட்ட வந்து அம்மா சாப்பிடவில்லை. நீயும் கொடுக்கவில்லை. இந்த பிறவியிலே சகல சம்பத்தையும் கொடுத்து ஒரு மனிதனுக்கு சகல சம்பத்து இருக்கும். ஆமாங்க. பணம் காசு அனைத்தும் இருக்கும். ஆனா கோயிலுக்கு பிரிவு கொடுத்து 10 ரூபா கொடுக்க மாட்டான். மனுஷன் வராது. கோயிலுக்கு பிரிவு கொடுத்தா 10 ரூபா கொடுக்க மாட்டான். மனுஷன் வராது. அன்னைக்கு களை வெட்டுதான் நடவு நடுது பாரு. அது கொண்டாந்தியாப்பா எவ்வளவு போட்டீங்க? நான் காலைக்கு போயிட்டோம்பா. எவ்வளவு 2000 போட்டுக்கிறீங்க? ஒரு 1100 ரூபாய் வச்சுக்கிறேன். 4 நாள் களை வெட்டினா அந்த அண்ணன் கொடுக்கணும். அதை வாங்கி அந்த தரணும். முன்னாள் இருந்து அதை அவுத்து கொடுத்துரும். பெரிய பணக்காரன் காரு லாரில வச்சுக்கிறான் பாரு. எவ்வளவு 4000 ரூபாய் போட்டீங்க? தரமே அவன் 5 வருஷமா கொடுக்காத இருப்பான். 5 வருஷம் திருநா காய்ச்சி கொடுக்காத இருப்பான். ஆனா நீட் நிறைய சட்டை போட்டு போவான். கேட்கறதுக்கு பயம்தான். அது போல தம்பி எந்த பிறவியிலே உனக்கு சகல சம்பத்தையும் கொடுக்கக்கூடிய மனசையும் கொடுத்து இந்த பிறவியிலே 63 நாயன்மார்களிலே சிறுதொண்ட நாயனாராக உனக்கு அருளை கொடுத்து வந்து என்னுடைய அருளை சேரு அப்படி இந்த அருள் கொடுத்து இன்னும் யாரார என்ன செய்து அம்மனுடைய அருளை பெற்று மகராஜனா இருக்க கடவுள் பரம கடவுள் என்று சபையோருக்கு தெரிந்தவண்ணம் சபைக்கு வந்த காரணம் சொல்றேன்பா. ஓம் திக்கெல்லாம் புகழும் ஓம் திக்கெல்லாம் புகழும் கருவாய் சித்தமும் மகிழ வந்து பக்தியும் முத்தியும் தந்தையும் கரையும் சித்திரங்கருளை தருவாய் அம்மா சக்தியுள்ள உந்த திருக்கோவில் இந்த பக்தரெல்லாம் வந்து கணங்காவே சக்தியுள்ள உந்த திருக்கோவில் இந்த பக்தரெல்லாம் வந்து கணங்காவே கணவன் பதமுள்ள பஞ்சமுக நேசமுடன் கண்டிரவே ஆசைகள் மிகவே காண பதங்கள் மிக நாடு திருவங்கரஜாலியே சுத்தி தரும் பௌர்ணமியை காண இந்த பக்தரெல்லாம் வந்து மிக வேணே ஒரு சுத்தி தரும் பௌர்ணமியை காண ஒரு பக்தரெல்லாம் வந்து மிக வேணே அந்த சுத்தி தரும் பௌர்ணமியை காண இந்த பக்தரெல்லாம் வந்து மிக வேணே அந்த சக்தியுள்ள ஜோதி தான சுத்தம் 12 மணி பக்தரெல்லாம் அந்த சக்தி வெள்ளம்
வேண்டாம் மகனே நம் பந்தனைகள் எல்லாம் போது சித்தங்கள் எல்லாம் பிச்சரு மல்லல் வேண்டாம் வேண்டாம் மகனே அவள் அருள் காண வேண்டும் மகனே திருவக்கரகாலியே கொஞ்சம் மணலி பட்டின் பாலன் எந்த குழந்தை சுந்தரமூர்த்தி சீலன் கொஞ்சம் மணலி பட்டின் பாலன் குழந்தை சுந்தரமூர்த்தி சீலன் அம்மா கொஞ்சம் மணலி பட்டின் பாலன் எந்த குழந்தை சுந்தரமூர்த்தி சீலன் எம்மனுக்கில் உணதுதிக்க சஞ்சலங்கள் எல்லாம் என்று பஞ்சாய் பறந்தோடனே அம்மனுக்கில் உணதுதிக்க சஞ்சலங்கள் எல்லாம் என்று பஞ்சாய் பறந்தோடனே அருள் தந்து மனம் நாடவே திருவக்கரகாலியே சபையோருக்கு முந்தி முதல் வணக்கம்பா வணக்கம் இப்பரங்களின் அன்னகரத்திலே திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி மக்களுக்கெல்லாம் ஒய்யில்லாத வாழும் வாழ்வில்லாத செல்வமும் அவரவர் செய்ய முடியாத பணியிலே ஒரு உரையில்லாமல் காத்திரட்சிக்கும்படி யாகத்திலே பிறந்த அம்மன் பாஞ்சாலி அம்மனுக்காக என் 58 நாள் யாக பாகத்தை மிக சிறப்பான முறையிலே செய்து கீர்த்தி பெற்று அக்கினி வசந்த விழாவை எல்லாம் சிறப்பான முறையிலே செய்தார்கள் அத்தண்டமான வீரர்களுக்கும் உபயதாரர்களுக்கும் கிராமவாசிகளுக்கும் அமர்ந்திருக்க முடியாத குரு பெரியோர்களுக்கும் நாடக அன்பர்களுக்கும் உமக்கும் அடியேன் கரங்கூப்பி சிறந்தாய்க்கு வணக்கம் ஜெயம் மச்ச நாட்டுக்கு ஒப்பா இருக்கும் பரங்களின் நகரத்திலே வாசலமா இருக்கும் இரண்டாம் நாள் உபயத்தை செய்து கீர்த்தி பெறும் அன்பர்களிலே மணிக்கவுண்டர் ஐயாவர்கள் அன்பு இந்த பரமக்கடவுள் இடந்திருக்கும் மணலிப்பட்டு சுந்தரமூர்த்தி யாருக்கு கொண்டாடப்பட்ட ரூபாய் 101 அம்மனோர் இங்கிலே இருந்து நோயில்லா வாழும் குறவில்லா செல்லம்பருக்குமார் அம்மனை ஆனந்த் ராத்திரி தம்பி என்னமோ சாம்பலை கேம்பலை மேல பூசாந்துக்கிறான் அழுப்புமா நினைக்காது இந்த புவியில எத்தனை கிராமம் இருக்குதோ இருந்தாலும் அத்தனை கிராமத்திலும் 2 வீடு என் வீடு தான் பெரிய வீடு யாருக்கு உனக்கு பட்டா போட்டு மனை போட்டு கட்டி எடுத்து குட்டு கொத்தனார வச்சு 2 வீடாமே என்னதாங்க இந்த கிராமத்திலும் என் வீடு தான்டா ஒரு வீடு கட்டுறதுக்கே 20 லட்சம் 30 லட்சம் ஆகுது ஒரு ஊருக்கு 2 வீடு கட்டுறா எத்தனை லட்சம் போட்டு நீ கட்டி வச்சுக்கிற வீட்டுக்கு விருந்தாடி வந்தா எத்தனை பேர் வந்தா உட்காரலாம் எத்தனை பேர் வந்தா உட்காருவாங்க எத்தனை நாளைக்கு விருந்தாடி வச்சிருப்பேன் 3 நாள் தான் அதுக்கு மேல அப்படியே 3 நாள் பார்த்து இழுத்தியா மனைவி 4 கெட்டாச்சுன்னு வச்சுக்கேன் அதோட வந்தவங்க பிச்சு பிடிக்கணும் ஓடிடுவாங்க அவங்களுக்கு என்னத்துக்கு டீயை போட்டு கிடக்கும் ஆமா பின்ன சுட்டு கொடுக்காங்க ஏய் என் வீடு இந்த கிராமத்துல 2 வீடு பெரிய வீடு இவங்க அத்தனை பேர் என் வீட்டுக்கு வந்தே ஆகணும் இந்த பரங்கி இல்லையா ஆமாண்டா 2 வீடா வீட்டுக்கு விருந்தாடி வந்தா ஐயோ ஊட்ட விட்டு வந்துட்டோம் நிலத்தை விட்டு வந்துட்டோம் மாட்டை விட்டு வந்துட்டோம் ஆமா பிள்ளைங்களை விட்டு வந்துட்டோம் காசி வேற அலமாரில அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம் ஆமா ஓட்ட போட்டாலும் அலமாரி சேர்ந்து விட்டாலும் விசனம் இருக்கும் என் வீட்டுக்கு வந்துட்டால் வாசப்படி தாண்டி காலை எடுத்து வச்சுட்டான் வீட்டு வாசப்படியா வீட்டு ஞாபகமே வராது என் வீட்டினுடைய மகிமை வாசம் ஒரு வீட்டுல எந்த நேரமும் விபூதி வாசம் விபூதி வாசம் ஒரு வீட்டுல எந்த நேரமும் சாம்பிராணி வாசம் வீசிக்கொண்டே இருக்கும் வீட்டுக்கு வரும்பொழுது கைப்பைய பார்த்தா தான் ஆமாங்க உங்க வீட்டு அம்மா வாங்கன்னு கூப்பிடுவாங்க இல்லன்னா தோட்டத்தாலே அப்படி போயிடுவாங்க என் வீட்டுக்கு அப்படி கிடையாது எப்படி வந்தாலும் வருக 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 என்று எல்லோரும் அனைத்து பேருக்கும் வருக வருக என்று இடம் இருக்குது பரம கடவுள் விட்டு வருவியா வருவியா வர மாட்டியா ஐயா பரம கடவுள் விட்டு வருவே நீ பரம கடவுள் வருவே வர மாட்டியா இது தூக்க தூங்குறவங்க தண்டா கேட்கணும் அப்பதான் இடத்து என் வீட்டுக்கு யாருமே வரமாட்டேன்னு சொல்ல முடியாது அந்த ஆயா வரமாட்டேங்குது இப்ப நேற்று சண்டைக்காரனா இருந்தாலும் இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்தியா இந்த பணக்காரனா இருந்தாலும் பணத்து மேலே படுத்துக்கணும் வந்தாலும் எந்த விபூதி பூசணும் வீட்டுக்கு வந்தே ஆகணும் அது என்னதான் வீடு அப்பாற்பட்ட வீடு எல்லாரும் வருவாங்க எந்த நேரமும் கறி மீன் மேலேயே மிதக்கிறவனா இருந்தாலும் இந்த விபூதி பூசணும் வீட்டுக்கு வந்தாகணும் எந்த நேரமும் தண்ணியிலே மிதக்கிறவனா இருந்தாலும் இந்த சாம்பலை பூசிக்கிறவன் வீட்டுக்கு வந்தியா என்ன தாங்க வீடு அது அதுதான் இடுகாடுன்னு சொல்ல முடியாத சுடுகாடு அங்க புதைக்க முடியாத இடம் ஒண்ணு
இன்னும் கொஞ்சம் எரிக்கும்படியான இடம் ஒண்ணு. எரிக்கும்படியான இடத்துக்கு விபூதி மண்டபம் பேர் கேட்டுக்குங்க. உதைக்கும்படியான இடத்துக்கு சாம்பிராணி மண்டபம். பழக போட்டு வச்சுங்க. யாருன்னா வரமாட்டேன்னு சொல்லுவாங்களே, ஒரு ஆளு கூட வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. என் வீட்டுக்கு வந்தா மறுபடியும் அவங்க வீட்டுக்கு திரும்பி போவாங்க. எப்படி போவாங்க? அவங்க ஞாபகம் இருக்குமா? வராது. ஏய், அது போலவே சாம்பிராணி மண்டபத்திலே உமையவள் இருக்கின்றது. ஆமா, நான் விபூதி மண்டபத்திலிருந்து வந்துட்டேன். ஆமாங்க. தனியா 1.5 மணி நேரம் 2 மணி நேரமா வேஷத்தை பூச்சி கொண்டு உட்கார்ந்துருக்கிறது. சீக்கிரமா போய் கோட்டா விதமாக பரவக்கடை உமா மகேஸ்வரி அழைச்ச உமா மகேஸ்வரி வருவது.
தகரப்பளவில் எழுதணும். எழுது எழுது எழுது. குண்டோதரா அம்மா வேண்டும். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். எனக்குரிய தாதிமார்கள் 4 பேர்கள். ஆமாம்மா. தற்சமயத்துல இங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. கூப்பிடு. யாரு உங்க தாய்? ஆனந்தனி, கமலனி, தாக்கணங்கள், நோக்கணங்கள் சொல்லக்கூடிய அடங்க 4 விதமான தாதிமார்கள் எனக்கு. எனக்கு 2 தாதி. உனக்கு 2 தாதியா? ஆமாம்மா. என்னென்ன தாதியோ? பனந்தனி தென்னந்தனி. ரைட்டு. அது இருக்கலாம். உனக்கு தாதி அப்படி இருக்கலாம். எனக்கு தாதி 4 பேர்கள். 4 பேர்கள். தற்சமயத்துல அந்த தாதிமார்கள் அங்க இல்லை என்றாலும் இந்த மதுமேரகிரியில் அமர்ந்து சுரர் 30 முக்கோடி தேவர்கள் 48,000 ரிஷீஸ்வரர் கென்னரர் கிருடகாந்தர் நமநாத சித்தர்கள் ஆஷ்டவர் சிக்கலும் இவர்கள் எல்லாம் ஆவலோடு அமர்ந்திருக்கிறார்கள். எதற்காக? அம்மையப்பன் எப்பொழுது வருவார்? காட்சி அளிப்பார், காட்சி கொடுப்பார். அப்படி என்று இவர்கள் எல்லாம் ஆவலோடு அமர்ந்திருக்கிறார்கள். என்னது டிக்கெட்? என்ன டிக்கெட்? உனக்கு காட்சி கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஷோவுக்கா செகண்ட் ஷோவுக்கா? உனக்கு எந்த ஷோ வேணும்? எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ கொடுப்பேன். அப்பதான் 9 மணிக்கா வந்து பாத்துட்டு. சரி, அதுக்கே தரேன். அப்படி இருந்தாலும் எது பாரு டேய், அம்மை அப்பன் எப்பொழுது வருவார், காட்சி அளிப்பார் அப்படி என்று இவர்கள் ஆவலோடு அமர்ந்திருக்காங்க. அருள் தருவார். அப்படி என்ன காட்சி? நீ சினிமா படத்தை நினைச்சுக்கிறியா நீ? தெய்வத்தை இகழாதே. தெய்வம் சீனால் கைதவம் ஆளும். தெரியுதா? தெய்வத்தை தெய்வமான என்னடா ராஜா. அதனால அதுதான் அடக்கம் அமரருள் உய்க்கும். அடங்காமை அன்றைய கிழிக்கும். அன்றாயிரம் சாமி கிட்டே சொல்லு கிழிக்கணும்ட்டு. அடங்காமை ஆறில் உய்த்து விடும் அப்படின்னா இன்னொரு காலத்தில் திருப்பார்கடலை பாண்டமாகும் மந்திரகிரி பர்வதம் சொல்லக்கூடிய மலைய மத்தாகும் ஆதி சேஷன் தம்பி வாசுகை அணைக்கையராக பிரிந்து தேவர்கள் ஒரு புறமும் அரக்கர்கள் ஒரு புறமும் நின்று அமிர்தம் அடைந்தார்கள். எதற்காக அந்த அமிர்தம்? எதற்கு? நரை திரை மூப்பு சாக்காடு சொல்லக்கூடிய சாகாவரம் வேண்டி அமிர்தம் அடைந்தார்கள். அப்படி அமிர்தம் கிடைக்கூடிய நேரத்தில் அந்த வாசிகர் சொல்லக்கூடிய பாம்பிற்கு பலி தாங்க விட்டாமல் விஷத்தை கக்கி விடவும். அப்படி இந்த அமிர்தம் கிடைந்தார்கள்னா தேவர்களும் மரக்கர்களும் அமிர்தம் கிடைந்தார்கள் அப்படின்னா அது 2வது தடவை தான் அமிர்தம் கிடைந்தார்கள். முதலா தேவர்கள் மட்டும்தான் அமிர்தம் கிடைந்தார்கள். அந்த அமிர்தம் கிடைந்த சொல்றதுக்கு இங்க நேரம் இல்ல, வேணாம். அப்படி இருந்தாலும் எதற்காக அந்த அமிர்தம் நரை திரை மூப்பு சாக்காடு சொல்லக்கூடிய சாகாவரம் பிரம்மனுக்காக அமிர்தம் கிடைந்தார்களே அந்த வாசிகள் சொல்லக்கூடிய பாம்பிற்கு வழி தாங்க உடனே தேவர்களும் மரக்கர்களும் தத்தளித்தார்கள். அமிர்தம் கிடைக்கும் என்று நான் நினைத்தோம். இது விஷமாக மாறிவிட்டது. அப்படி என்று எல்லோரும் தத்தளித்தார்கள். அந்த நேரத்தில் மும்மூர்த்திகள் இருந்தார்களே, பிரம்மா விஷ்ணு ருத்திரன் ஆக்கல் அழித்தல் படைத்தல் மும்மூர்த்திகள் இருந்தார்களே. இந்த மும்மூர்த்திகள் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று என்ன செய்தார்கள்? அந்த விஷத்தை 3 பாகமாக்கினார்கள். 3 பாகமாக்கி ஒரு பாகத்தை நான்முகன் சொல்லக்கூடிய பிரம்மதேவனுக்கு கொடுத்தார்கள். அவர் என்ன செய்தார்? படைக்கும் தொழிலுக்காக வைத்துக் கொண்டு ஆண்களுக்கு கண்களிலும் பெண்களுக்கு சனத்திலையும் வைத்து படைத்தார். ஜனத்திலே வைத்தார். அதுதான் உங்க பார்வெல்லாம் விஷ பார்வைன்றத தெரிஞ்சுக்க. முதல்ல விஷாங்க வச்சதாலதான் விஷ பார்வை. சரி இருக்கட்டும் விடு. இரண்டாவதாக என் தமிழ்நாடு இருக்கக்கூடிய விஷ்ணுக்கு கொடுத்தார்கள். அவர் என்ன செய்தார்? விஷம் என்று அறிந்து மேலெங்கும் பூசிக்கொண்டார். அதனால அவருக்கு நீலமேக சாமலர் இந்த விஷம் பூசித்தாலதான் எங்க அண்ணனுக்கு நீலமேகமானாரு. அவரு நல்ல உருவம் தான். மூன்றாவதாக என் பதியாய் விளங்கக்கூடிய மன்னனுக்கு கொடுத்தார்கள். அவர் என்ன செய்தார்? அவர் விஷம் என்று அறிந்து உட்கொண்டார். நான் என்ன செய்தேன்? விஷம் என்று அறிந்து உட்கொள்கிறாரே, உயிர் போய்விடுமே அப்படி என்று ஓடி வந்து நான் கண்டத்தை பிடிச்சேன். கொடைக்கானல பிடிச்சேன். கண்டண்டா
கண்டன்னு சொல்றா. கண்டம் அதனால அந்த விஷமாவது அங்கே நின்று விட்டது. அதனால அவருக்கு திருநீலகண்டர் இங்க பாரு வேதமா இருக்கும் பாரு. ஆமா ஆமா திருநீலகண்டர் அப்படி என்று ஒரு நாமதேயம் பெயர். இரண்டாவது அந்த அமிர்த கிடைக்கும் நேரத்தில் என்ன பிறந்து தெரியுமா? முதலாகவே இந்த மூதேவி தான் அமிர்தம் பிறந்ததான். ஆமா அந்த அமிர்தத்துல மூதேவி தான் முதல்ல பிறந்தது. அப்படி பிறந்தவுடனே இந்த மூதேவி யாருக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படி என்று நீ வெடி கூட வை. இப்ப இவங்க ஏந்திர சொல் பாப்பா. எழுந்திருக்க மாட்டாங்க. பல நாள் தூத்த வட்டம் பாரு. அதனாலதான் இந்த மூதேவி வருணதேவனுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படி என்று வருணதேவனுக்கு கொடுத்தார்கள். இரண்டாவதாக ஸ்ரீதேவி பிறந்தது, மண்டோதரி பிறந்தது. மட்டும்தான் பயப்படுவாங்க, அந்த வருணுக்கு மட்டும்தான் பயப்படுவான். ஆமா மேல வந்தவன திட்டு விடுங்க வரும். அப்படி பல விதமான பொருள்கள் பிறந்தது. பிறந்தாலும் காமதேனும் இப்படி எல்லா பொருளும் இருந்தது. இது இத்தனை பொருளும் யாருக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படி என்று தெய்வ இந்திரத்தை இத்தனை பொருளும் ஒப்படைத்தார்கள். ஆமா அதனால அப்படி இருக்க இந்த உமையவளாகப்பட்டவள் நான் வந்திருக்கின்றேன். நான் யாரை பயன்படுத்திருக்கேன் தெரியுமா?